அது எப்படிங்க? எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். செட் ஆகுது எதுங்க? பாடினார் இந்த பாட்டை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன்ட்டு. கடைசியாக இன்னைக்கு யார் ஒழிச்சுக்கிறாங்கன்னு தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பஞ்சாயத்து. நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமான டிஸ்க்ளைமர், இந்த காணொலிக்குள்ளே வருகின்ற சொல்லப்படுகின்ற சம்பவங்கள் அனைத்தும் ஊருக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. இருக்கிற ஆதாரங்களை அப்படியே மக்களின் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோன்றதை டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம். இப்போ பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து? ஒன்றும் இல்லைங்க, சும்மா சிம்பிள். கோவை வேளாண் கல்லூரி விடுதியில் ஒரு மாணவி மர்மமான முறையில் இறந்துடுறாங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சின்ன விஷயமா? ஆமாங்க, சின்ன விஷயம் தாங்க. இதற்கு முந்தைய ஆட்சியில் இதை போன்ற சம்பவங்கள்லாம் நடந்ததுன்னா அது பெரிய விஷயம். தமிழ்நாடே பாருங்க, பற்றி எரியக்கூடிய அளவுக்கு உண்டான ஃப்ளாஷ் நியூஸ் வரும். ஊருக்குள்ள பொங்காதவங்கலாம் கூட பாருங்க பொங்குவாங்க. ஆனால் இப்போ பாருங்க, சின்ன விஷயம். ஆட்சி மாறிச்சு இல்லைங்களா? மாற்றத்துக்காக வந்த இந்த ஆட்சியில் இதே போன்ற சம்பவங்கள்லாம் நடந்ததுன்னா அதெல்லாம் கண்டுக்கூடாது, பெருசாக பேசக்கூடாது. என்ன இப்போ சிம்பிளான சாதாரண விஷயம். கோவையில் ஒரு வேளாண் கல்லூரி, அந்த வேளாண் கல்லூரி விடுதியில் தங்கி படித்து கொண்டிருந்த மாணவி மர்மமான முறையில் இறந்துடுறாங்க. அவ்வளவுதானே? போட்டாங்க. அங்கே என்ன போராட்டம் பண்ணுறாங்க? இல்லைங்க, எப்படிங்க இறந்தாங்க? அந்த மரணத்துக்கு பின்னணி என்ன மர்மம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? சொல்ல மாட்டாங்க. போராட்டம் பண்ணுங்க. சாலை மறியலில் ஈடுபடுங்க. போக்குவரத்து ஸ்தம்பிக்க வைங்க. என்ன வேணா பண்ணுங்க. ஆனால் பாருங்க, ஆட்சியாளர்கள்கிட்ட இருந்து பதில் வர மட்டும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஏன்பா என்னப்பா இது இவ்வளோ சீரியஸான? ஏன் கத்துறீங்க? எது கத்துறீங்க? என்ன சீரியஸான விஷயம்? பிபி ஏற்றிக்காதீங்க. உடம்பு எடுத்துக்காகும். வைப்பு பண்ணணும், ஃபயர் விடணும், விசில் அடிக்கணும், தெறிக்க விடணும், கிளாப் பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மா சீரியஸான விஷயம் சொல்லி காமெடி பண்ணுறீங்க. ஒரு மாணவி பாருங்க விடுதியில் இறந்துட்டாங்க. விடுங்க, தூக்கி போட்டு போவீங்களா? அதை விட்டுட்டு அடுத்த வேலை அங்கே என்னப்பா அடுத்து? ஏங்க இதுவே என்னங்க சொல்ல முடியாதுங்க, சொல்ல முடியாது. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி இதற்கு முந்தைய ஆட்சியில் பண்ணாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை நடந்த அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கைப்பட ஒரு கடிதம் எழுதி ரசிகர்களை வைத்து ரோட் பஸ் ஸ்டாண்டுவா போய் கொடுத்துருந்தாங்க. இதற்கு முந்தைய திமுக ஆட்சியில் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லை என்பதை அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை மையப்படுத்தி ஒரு கடிதத்தை கைப்பட விஜய் அவர்கள் எழுதி நிறைய ஆயிரக்கணக்கான பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து ஊரா தெருவா எடுத்து போய் கொடுத்துருந்தோம். அப்போ திமுக ஆட்சிங்க. என்ன சார், என்ன அக்கிரமமாகுது? இதெல்லாம் நாடா காடான்னு கேட்டோம். அப்போ நாடா இல்ல காடா? இங்க கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குதா இல்லையா? அது போன வாரம். இதற்கு முந்தைய ஆட்சியை பார்த்து ஒரு சின்ன பிரச்சனை நடந்தா கூட, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை சின்ன பிரச்சனை சொல்லுங்க, உதாரணத்துக்கு சொல்றோம், ஒரு சின்ன பிரச்சனை நடந்தா கூட எல்லாத்துக்கும் காரணம் ஆட்சியாளர்கள் தான். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் காசு கொடுத்து ஆளை வச்சு செட்டப் பண்ணி ஊருக்குள்ள எல்லா பிரச்சனையும் பண்ண சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? நீங்க மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்திருக்கும். இல்லையே, படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல எங்கேயாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா அப்படின்னு போன ஆட்சியை பார்த்து கேட்டோம். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். சோ திமுக கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது. அதனால அவங்கள தூக்கி வெளியே போட்டுட்டு எங்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வைங்கன்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி பண்ணோம். நம்மளுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்குல சமரசமே இருக்காது. அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம், தைரியமா இருங்க மக்களே. ஓட்டு கேட்டீங்க, ஓட்டு போட்டாங்க, ஆட்சியில் உட்கார வச்சாங்க. இப்ப ஆட்சியில் அமர்ந்த பிறகு இப்ப என்ன நடக்குது, என்ன பண்றாங்க? ஒரு கிடையாது. இதற்கு முன்பாக பெண்ணடிமைத்தனம் பண்ற ஆட்சி எதுங்க? இதற்கு முந்தைய ஆட்சி பெண்ணடிமைத்தனம் பண்ற ஆட்சிங்களா? இப்படி பெண்ணடிமைத்தனம் பண்ற ஆட்சி உங்களுக்கு வேணுமா? அதை தூக்கி வெளியே போட்டுட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க, பெண்ணுன்னா யாருன்னு காட்டுறோன்னு சொல்லி அனல் தெறிக்க பேசிதான் பாருங்க ஓட்டே வாங்கினாங்க. உங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், பெண்ணடிமை பண்ற ஒரு அரசாங்கம் உங்களுக்கு தேவையா யோசிச்சுக்கோங்க. இந்த பெண்மணி ஜெயிக்கணும்னா இன்றைக்கு
நான் சொல்றேன் ரிசல்ட் நான் ஜெயிக்கணும் அவங்களுக்கு இந்த பெண்ணை தான் யாரு காமிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் வந்து அமர்ந்த பிறகு உண்மை நிலைமை என்னங்க? கூல் பாஸ் கூல். ஏன் கத்துறீங்க? ஏன் பதறீங்க? ஏன் பொங்குறீங்க? ஏன் கோவப்படுறீங்க? முக்கியமாக ஏன் பெரிய விஷயமா நீங்கள் பேசுகிறீங்க? இதெல்லாம் கல்லூரியில் படிச்சிருந்த ஒரு மாணவி மர்மமான முறையில் இறந்துட்டாங்க, அவ்வளவுதானே. விட்டுட்டு போய் அடுத்த வேலையை பாருங்கப்பா. இல்லைங்க, அட்லீஸ்ட் அந்த மாணவி எப்படி இருந்தார்கள் என்பதை விசாரிப்பதற்கு எஸ்ஐடி தனிப்படை ஒரு குழு ஏதாவது அமைத்து விசாரணை பண்ணணும் இல்லைங்களா? யார் நீ திமுக கட்சியா? திமுக கட்சி தூண்டுதலின் பேரில் தான் நீ எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ண சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம், முழுக்க முழுக்க திமுக கட்சி. ஏங்க, உண்மையை கேட்குறவங்க எல்லாரும் திமுக கட்சியா? நியாயத்தை கேட்குறவங்க எல்லாரும் எதிர்கட்சிகளா? அப்போ யார் தாங்க உண்மையை கேட்பாங்க, நியாயத்தை கேட்பாங்க, நியாயமாக பேசுவாங்க? நியாயத்தை பற்றிலாம் எங்கேயும் பேசக்கூடாது, அதெல்லாம் வேற எங்கேயா போய் பேசணும். நாங்கள் என்ன சொன்னோம்? மாற்றம் கொடுக்க வந்திருக்கோம்னு சொன்னோம். இதற்கு முந்தைய ஆட்சியில் இதை போன்ற பிரச்சனைலாம் நடந்ததுன்னா பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருந்தது. அரசாங்கம் பதில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. பேசக்கூடாது. அதுதாங்க மாற்றம். யார்கிட்ட போயிட்டு எதை பற்றி எப்படி கேள்வி கேட்கணுன்ற ஒரு விஷயமே தெரியாதபடி எல்லாத்தையும் நார்மலைஸ் ஆக்கி கூலாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லக்கூடிய மாற்றத்தை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி காட்டும்போது அதை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு உங்களுக்கு பொறாமை, வகுத்தச்சல். அந்த வயிற்றுச்சல் காரணமாக தான் உண்மையை பேசணும்னு சொல்லி கத்தினுக்கிறீங்க. எதுக்கு உண்மையை பேசணும்? ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா அதை தூக்கி போட்டு அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும். அங்கே என்ன பிரச்சனை? எங்கே கலவரம் வெடிக்குதுங்க? எதுக்கு கலவரம்? சேலத்தில்ங்க. ஐயோ, எதுக்கு கலவரம் சொல்லுங்கன்னு நான். இல்லைங்க, அம்பேத்கர் அவர்கள் சிலை என்ன? அம்பேத்கர் அவர்கள் சிலை என்னாச்சு? ஆமாம் தெரியும், கால் மேலே கால் போட்டுங்கிற மாதிரி ஒரு சிலை வச்சு அதன் மூலமாக பிரச்சனை வந்தது. என்ன இப்போ? என்னங்க அது ஏதோ கால் தடிக்கு கீழே விழுந்த விஷயத்தை பற்றி பேசுகிற மாதிரி என்ன இப்போன்னு கேட்குறீங்க? ஐயோ, என்னப்பா இப்போ? சேலம் ஒதியத்தூர் என்கின்ற கிராமத்தில் அம்பேத்கர் அவர்கள் கால் மேலே கால் போட்டுங்கிற மாதிரி ஒரு சிலையை வைக்கிறாங்க. அந்த சிலையை திறப்பதற்கு ஒரு தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எந்த தரப்பு? அதை ஏன்பா கேட்குறீங்க? ஒரு தரப்புன்னு சொன்னால் அதோடு நிறுத்திடணும். எந்த தரப்புன்னு ஆராய்ச்சிலாம் பண்ணக்கூடாது. எப்பவுமே அதானே சொல்கிறது வழக்கம். ஒரு தரப்புன்னா ஒரு தரப்பு, எந்த தரப்புலாம் கேட்கக்கூடாது. ஒரு தரப்பு அம்பேத்கர் அவர்கள் கால் மேலே கால் போட்டுங்கிற மாதிரி சிலையை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உடனடியாக அந்த சிலை மூடப்படுகிறது. நேற்று மூடப்பட்ட அந்த சிலையை திடீரென்று யாரோ மறுபடியும் திறந்திருக்காங்க. யார் திறந்தது? உடனடியாக எங்களுக்கு அந்த உண்மை தெரிஞ்சாகணும்னு சொல்லி இரு தரப்புக்கும் பிரச்சனை வெடிக்குது. இரு தரப்புக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் ஒன்றை உருவாவதை போன்ற ஒரு நிலைமை அங்கு உருவாகிறது. உடனடியாக காவல்துறை படையினர் வந்து குவிக்கப்படுகிறார்கள். இரு தரப்புக்கும் இடையே நடந்த இந்த பிரச்சனையில் போலீஸ் களம் இறங்கி இரு தரப்பினரையும் சமாதானம் செய்வதற்கு பதிலாக ஒரு தரப்பு சிலையை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த ஒரு தரப்பு சார்பாக நின்று யாருப்பா அந்த சிலையை திறந்தது, மறுபடியும் மூடுங்கன்னு சொல்லி மூடுறாங்க. அதற்கு பிறகுதான் மேலும் அந்த இடத்துல பிரச்சனை உருவாகுதுங்களாம். வந்த போலீஸ் பொதுவான நியாயத்தை சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கிற அந்த ஒரு தரப்பு பக்கமே பேசுறாங்களேன்ட்டு அந்த இடத்துல பிரச்சனை வெடிச்சு சண்டையா மாறி கடைசியில் பாருங்க கலவரம் போல அங்கே மாறுகிறது. 5க்கும் மேற்பட்ட போலீசாரை கற்களால் கொண்டு தாக்கினார்கள், பலத்த காயமடைந்திருக்கிறார்கள் போலீஸ் என்று போலீஸ் தரப்பு சொல்வது. இந்த பக்கம் ஓட விரட்டினாங்க, தண்ணியை பீச்சு அடிக்கிறாங்க. கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு நிலைமையை வேறு வழியே இல்லாமல் சரி செய்வதற்காக அங்கே தடியடி நடத்தப்படுகிறது. இருங்கப்பா என்னப்பா இது? வெளிநாட்டில் நடந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கப்பா. போலீஸாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் பிரச்சனை வந்திருக்கு, தண்ணியெல்லாம் பீச்சு அடிச்சிருக்காங்க, தடியடிலாம் நடத்திருக்காங்க, கலவரம் ஏற்பட்டிருக்குன்ட்டு. இது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் தான், நம்மளுக்கும் அது சம்மந்தம் இல்லை இல்லைங்களா? தமிழ்நாடுங்க இது. இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறது சொன்னோம் இல்லைங்களா? சேலத்தில் நடந்த பிரச்சனையா பார்த்தாக்கா அப்படி எதுவும் தெரியலிங்களேங்க. பெரிய அளவில் நியூஸில் எங்கேயோ ஃப்ளாஷெல்லாம் ஆகலைங்களே. கலவரம்லாம் நடந்த மாதிரி வந்திருக்குங்களா? தண்ணியெல்லாம் பிச்சு அடிச்சிருக்காங்களா? தடியடியெல்லாம் நடத்திருக்காங்களா? நூற்றுக்கணக்கான போலீஸ் பட்டாளெலாம் வந்து இறங்கியிருக்காங்களா? அப்படியெல்லாம் எதுவும் நியூஸ் எல்லாம் வந்த மாதிரி தெரியலிங்களேங்க. வந்திருக்குங்க, ஒரு ஓரமாக நியூஸ் கார்டில் வந்திருக்கோம். சம்பவம் நடந்து ஒரு 20-22 மணி நேரம் கழித்து போட்டோம் ஒரு ஓரமாக எங்கேயாவது வீடியோ வாயிலாக போட்டு விடுவோன்னு சொல்லி சும்மா ஒரு 60 செகண்ட் வீடியோவை மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில், அதுவும் பாருங்க குறிப்பிட்ட ஒரே ஒரு ஊடகத்தில் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் நடந்த சம்பவத்தை குறித்து பேசுறதை பார்க்கும்போது ஏதோ வெளிநாட்டில் நடந்த சம்பவத்தை பற்றி பேசுகிற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் இதே தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் தான் இது. சம்பவம் நடைபெற்ற இடத்தில் எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ். ஆனால் பாருங்கள் அதெல்லாம் ரிலே பண்ண முடியாது. ஏனென்றால் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் போய் மாட்டிக்கும். அவ்வளவு அராஜக அக்கிரமமான ஃபுட்டேஜுங்க. போலீஸை தான் எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க, கல்லால் மண்டையெல்லாம் உடைச்சிருக்காங்க, 5க்கும் மேற்பட்ட போலீஸ் தாக்கப்பட்டிருக்காங்கன்னு போலீஸ் தரப்புலேருந்து சொல்வது. ஆனால் அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது போலீஸ்க்கு பயந்து தான் பாருங்கள் எல்லாரும் ஓடுறாங்க, தெரிச்சு ஓடுறாங்க, எங்கெங்கேயோ போயிட்டு கதவெல்லாம் மூடிடுறாங்க.
மண்டையெல்லாம் உடைக்கிறாங்க. யார் யாரை உடைக்கிறாங்கன்னு தெரியல. ஒன்று கூச்சல், ஒன்று கத்துறாங்க. அந்த வீடியோ முழுக்க அலறல் சத்தம். கதவை போயிட்டு மூடிட்டு உசுருக்கு பயந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சினிமாவில் வருகின்ற வில்லன்களை பார்த்து ஓடி போய் ஒழிஞ்சுக்கிற மாதிரி அந்த வீடியோவில் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பாருங்க, ஒரு ஓரமாக நியூஸ் கார்டுலலாம் லேசான தடியடி நடத்தப்பட்டது. இதற்கு முன்பாக வட மாநிலங்களில் தான் அதை போல பார்த்துருப்போம். பிரச்சனை நடந்ததுன்னா நடக்கிற பிரச்சனையை மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்காதவாறு எந்த ஒரு நியூஸ் சேனலையும் கவர் பண்ணாதபடி அமைக்கிடுவாங்க. மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவங்க கையில் வச்சுருக்கிற மொபைல் ஃபோனில் ஷூட் பண்ணி இன்டர்நெட்டில் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணோன்னு ட்ரை பண்ணால் அதையும் பாருங்கள் முடக்கிடுவாங்க. ஜாமரை வச்சு பிளாக் பண்ணுவாங்க. அதையும் மீறி ஏதாவது ஒரு வகையில் சோஷியல் மீடியாவில் அந்த போஸ்ட் வந்ததுன்னா அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணுவாங்க. இதெல்லாம் வட மாநிலங்களில் நடந்து கொண்டிருந்தது. இப்போ பாருங்கள், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நடந்துருக்குங்க. எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு பாருங்கள். அந்த சேலம் உதியத்தூர் என்கின்ற கிராமத்தில் சர்வசாதாரணமாக அசால்ட்டாக நமக்கு என்ன வந்தது, நமக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்ற ஒரு ரேஞ்சில் யாருமே வாய் தந்து பேசலாங்க இது குறித்து. திருமாவளவன் சார்னு ஒருத்தர் தான், நம்ம சார் தான். இந்த சம்பவம் நடந்த நொடியில் இருந்து அவரை யாராவது ஊருக்குள்ளே பார்த்தீங்களா சார்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. என்னங்க இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, இது வரைக்கும் யாராவது ஒருத்தராவது ஒரே ஒரு வரி கண்டனம் தெரிவித்து ஏதாவது பதிவு பண்ணிக்கிறாங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே இல்லை. அதனால தான் பாருங்கள் அசால்ட்டாக பேசுகிறோம். ஏன் அசால்ட்டாக பேசுகிறீங்கன்னா யாருமே கண்டுக்கல இல்லைங்களேங்க. என்னப்பா தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஆமாம்மா, தமிழ்நாட்டில் தான் நடக்குது. சேலம் உதியத்தூர் என்கின்ற கிராமத்தில் அம்பேத்கர் அவர்கள் கால் மேலே கால் போட்டுங்கிற சிலை திறப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதை தொடர்ந்து கலவரமாக மாறட்டும். நமக்கு என்ன வந்ததுன்னு இருக்கும்போது நம்ம அசால்ட்டாக தாங்க பேசியாகணும். இதே போன்ற ஒரு சம்பவம் இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்திருந்தால் திருமாவளவன் சார் என்ன குதிச்சிருப்பாரு, என்ன மாதிரி பேசியிருப்பாரு, என்ன மாதிரி பொங்கியிருப்பாருங்க. இப்போ ஏன் எல்லாரும் பாருங்க கோமா நிலையில் இருக்கிறாங்க? டிவிகே கட்சிக்கென்று எந்த ஒரு கொள்கையும் இல்லைன்னு திமுக சொல்றாங்க. திமுக கட்சியோட கொள்கை தலைவர்களின் அனைத்து கொள்கைகளையும் காத்துல பறக்க விட்டுட்டு நாங்க தான் எல்லா கொள்கை தலைவர்களுக்கும் அத்தாரிட்டின்ற ஒரு ரேஞ்சில் கதறிட்டு இருக்காங்களேங்க. நாங்க சொல்றோங்க, இப்போ எங்களுக்கு கொள்கை தலைவர் அம்பேத்கர் அவர்கள் தான் அப்படின்னு டிக்ளேர்லாம் பண்ணாங்களேங்க. இந்த அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக கொண்டிருக்கும் கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்கள யாரையாவது தப்பித்தவரி எங்கேயாவது பார்த்தீங்களா? சம்பவம் நடைபெற்ற இடத்துல எந்த ஒரு எம்எல்ஏவாவது அங்கே நின்று பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக யாராவது குரல் கொடுத்ததை எங்கேயாவது ஒரே ஒரு ஃப்ரேமில் தெரிஞ்சிருக்கா? ஏன்னா சேலத்தில் வெற்றி பெற்றது டிவிகே கட்சிங்க. டிவிகே கட்சி எம்எல்ஏ தான் பாருங்கள் சேலத்தில் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தராவது கலவரம் நடந்த அந்த பகுதியில் டிவிகே கட்சி எம்எல்ஏக்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து இது குறித்து என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டதை யாராவது பார்த்தோமா? நடக்கிற சம்பவத்துக்கும் நமக்கும் என்னப்பா சம்பந்தம் இருக்குது? இது ஏதோ நம்ம நாட்டை கடந்து எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு தீவு வெளிநாட்டில் நடப்பதை போல எல்லாருமே அசால்ட்டாக இருந்தால் என்னங்க அர்த்தம்? எவ்வளவு சீரியஸான பிரச்சனை இங்கே பற்றி எஞ்சின்னு இருக்கு. 2 பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் பாயசமும் 2 பேரும் சேர்ந்து பேசி வச்சிங்க செட்டிங் எல்லாம் பண்ணிங்க சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டுன்னு விளையாடினுக்கிறாங்கன்னு ஒரு காலத்தில் சொன்னது ஞாபகம் இருக்குங்களா? இவங்க 2 பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும். அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதாவது இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை வந்து நாங்க நம்பணுமா? அடுத்தவங்களை பார்த்து சீரியஸான பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாடினுக்கிறாங்கன்னு சொன்ன நம்ம ஆட்சியில் இப்போ என்ன நடக்குது? எவ்வளோ பெரிய கலவர பிரச்சனை அங்கே போயினுக்குது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க? சூர்யா அவர்கள் பிறந்த தினத்தை முன்னிட்டு மருத்துவமனை வளாகத்தில் பேனர் வைக்கக்கூடாது, ரத்த தான முகாம் என்ன நீங்கள் நடத்திக்கங்க வழக்கம் போல். இல்லைங்க நாங்கள் 9 வருஷத்துக்கு மேலே 90 வருஷத்துக்கு மேலே கூட நீங்கள் நடத்திக்கங்கப்பா, பிரச்சனை கிடையாது, ரத்த தான முகாம் நடத்துங்க. ஆனால் மருத்துவமனை வளாகத்தை சுற்றி சூர்யா அவர்கள் உருவம் பொறித்த எந்த ஒரு பேனரையும் நீங்கள் வைக்கக்கூடாது. அப்படி மீறி வச்சிங்கன்னா நாங்கள் பிச்சிருவோன்னு சொல்லி பிச்சிருக்காங்க. அதே மாதிரி A4 சீட்ல ஒரு 4 இடத்துல 5 இடத்துல QR ஸ்கேனர் வச்சிருந்தோம். அது எல்லாமே பிச்சு எடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் இருக்கிற இது. நீங்க பாத்துக்கோங்க, இதுதான் நாங்கள் வச்சிருக்கோம். இதனால என்ன பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. சின்ன போஸ்டர் கூட விட்டு வைக்காம சூர்யா அவர்களின் போஸ்டர்கள் அனைத்தும் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கு. பேனர்லாம் கட்டக்கூடாதுன்னு தகராறு பண்ணுறாங்க. இல்லைங்க, பெரிய பேனர்லாம் கட்டலைங்க, ஏதோ ராட்சச அளவிலான பேனரை கட்டுற மாதிரி சொல்கிறீங்க. ரத்த தான முகாம் நடைபெறுகிறது என்பதை தெரியப்படுத்துவதற்காக இந்த அளவு பேனர் தாங்க
இவ்வளவு தாங்க சைஸ் பேனரு. வழக்கம் போல நாங்கள் வருஷ கணக்கில் கட்டிருக்கிறோமே. இங்க காலையில இருந்து நாங்க ஒரு 500 மெம்பர்ஸ் கிட்ட பிளட் டொனேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன பேனர் விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. நீங்க பாத்துக்கோங்க, இது வந்து ஒரு பேனர் இல்ல என்னன்றது சொல்லுங்க. பேனர்னா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய சாரம் கட்டியோ இல்ல இது பண்ணியோ ஒரு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸா இருந்தா அவங்க சொல்றது கரெக்ட். ஆனா இங்க வந்து வால்ல தான் ஒட்டி இருக்கோம். இது எதுக்குன்னா ஃபார் ஐடென்டிபிகேஷனுக்காக. நிறைய பேர் வராங்க எங்க இருந்து வந்து தெரிய மாட்டீங்க. ஏன்னா ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் பத்தி உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பிளாக் இருக்கு. நம்ம சொன்னா கூட சில பேருக்கு தெரியாது, எந்த ரூம்னு தெரியாது. அந்த ஐடென்டிபிகேஷனுக்காக நாங்க வெளியே வச்சிருக்கோம். சோ இதை பாருங்க, இதோட சைஸா பாருங்க. அவ்வளவுதான். இது வால்ல பிளேஸ் பண்ணிருக்கோம். இது வருஷம் 9 வருஷம் கிட்ட பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த வருஷம் மட்டும் இது ஒரு பெரிய பிரச்சனையா பண்ணி கிட்டத்தட்ட 1/2 hour 45 minutes அந்த பிளட் டொனேஷன் கேம்பே ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ வந்து உங்களுக்கு பிளட் டொனேஷன் பண்ற இடத்த காட்டுறேன். சுத்தி பாருங்க. இங்கதான் எல்லாரும் பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்போ இங்க வந்து எந்த ஒரு சின்ன ஆர்கனைசேஷனோ இல்ல யார் எந்த ஆர்கனைசேஷன் பண்ணாலும் அவங்க ஒரு பேனர்ன்றதை தாண்டி இந்த ஒரு சின்ன போஸ்டர்ஸ் தான் நாங்க வச்சிருக்கோம். இது பாருங்க, இதோட அளவு பாருங்க. இது யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நாங்க ஓரமா வச்சிருக்கோம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு நீங்களே சொல்லுங்க. வேற வழியே இல்லாம பாருங்க, சூர்யா அவர்களின் பேனரை கொண்டு வந்தவங்க எல்லாரும் அவர்களின் கைகளில் ஏந்தியபடி நின்னுகிறாங்க. எதுக்காக சார் உங்களுக்கு இவ்வளவு பயம்? எதுக்காக என்ன தடுக்கிறீங்க? ஏன் தமிழ்நாட்டு மக்களை நான் பார்க்கறதுக்கு நீங்க யார் சார் என்ன தடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டது ஞாபகம் இருக்குங்களா? இதற்கு முந்தைய ஆட்சியாளரை பார்த்து டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள், இன்னைக்கு நீங்க அந்த வேலை தானே பண்றீங்க. அவங்க யாரும் தடுக்கல, முறைப்படி நியாயமா அனுமதி வாங்கிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அந்த அனுமதி வாங்குறதுலயே உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி எவ்வளவு கரெக்டாக பண்ணீங்க. இப்போ ஏன் நீங்க தடுக்கிறீங்க? ரத்த தான முகாம் தான் நடத்துறாங்க. சூர்யா அவர்களின் போட்டோவை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? அந்த பேனர் வைக்கிறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? நாளைக்கே ஆட்சி மாறிட போதா? சூர்யா அவர்கள் ஆட்சியை பிடிச்சிட போறாரா? இல்ல சூர்யா அவர்களின் ரசிகர்களை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாதுப்பா. நாங்க ஏன்பா சூர்யா ரசிகர்களை பார்த்தெல்லாம் பயப்பட போறோம்? பயப்படுறீங்க ஏன் தெரியுங்களா? இந்த பேனர் வைக்கக்கூடாது என்று சொல்வதற்கு பின்னாடி இந்த பயம் மட்டும் காரணம் கிடையாது, பழி வாங்கிறது. என்ன சொன்னீங்க? கங்குவா திரைப்பட விழாவில் ரசிகர்களை சூர்யா அவர்கள் அறிவார்ந்து நடத்துறாராம். மற்றவங்கெல்லாம் எப்படி முட்டாளாவே வச்சுருக்கிறாங்களா? ஞாபகம் இருக்கா போஸ் அவர்கள் பேசுறது? ஒரு நடிகர் ரசிகர்களை வழிநடத்த வேண்டும். எப்படி வழிநடத்த வேண்டும்னா உங்களை மாதிரி வழிநடத்தணும். தலைவனுடைய பேஸ் அவனுடைய ரசிகனை முட்டாளாக வைத்திருக்க கூடாது, அவனை அறிவாளியாக வைத்திருக்க. ஏங்க அவர் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லிங்களேங்க, எல்லாருக்குமே தெரியும் நீங்க யாரை சொல்றீங்கன்னு சொல்லி. முக்கியமா எங்களுக்கு தெரியும் எந்த கூட்டத்தை பார்த்து நீங்க முட்டாளாவே வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யாரை குறிப்பிட்டு சொல்றீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எங்களை தான் நீங்க பின் பாயிண்ட் பண்ணி சொல்றீங்கன்னு தெரியும். அன்னைக்கு நீங்க பேசுனீங்க இல்லைங்களா? இன்னைக்கு பார்த்தீங்களா? எங்ககிட்ட தான் நீங்க அனுமதி வாங்கணும் பேனர் கட்டுறதுக்கு. நாங்கள் சொல்கிறோம் நீ கட்டக்கூடாது பேனரை, எத்தனை வெளியே போ. ரத்த தான முகாம் நடத்துனீங்களா? ரத்த தானம் கொடுத்தீங்களா? ஆப்பிளும் ஆரஞ்சும் வாங்கினீங்களா? கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். சும்மா பேனர் கட்டுறோம், அதை கட்டுறோம், இதை கட்டுறோன்னு அரசியல்லாம் பண்ணக்கூடாது. அரசியல் பண்ணுறதுக்கு நாங்கள் உள்ளே வந்துட்டோம் இல்லைங்களா? எங்களை மீறி யாரும் அரசியல் பண்ணக்கூடாது. இப்போ பேனர் வச்சது வந்து பர்மிஷன் இல்லை எடுன்றாங்க. அவங்க லாஸ்ட் இயர் வச்சது காட்டுறாங்க. அது இப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரைட், ஓகே, சரி, ஓகே சார். ஏங்க பேனர் கட்டுறதுல என்னங்க அரசியல் இருக்குது? இருக்குதுப்பா, இருக்குது. நாங்கள் பேனர் கட்டி தானே வெளியே வந்தோம். அப்படி இருக்கும்போது பேனருக்கே பேனரா? நாங்கள் ஒருத்தருக்கு செஞ்சதை எங்களுக்கு வேற யாரும் திருப்பி செய்யக்கூடாது இல்லைங்களா? அதனால தான் பாருங்கள் பேனர்லாம் கட்டக்கூடாது. எங்கள் சேலத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிருக்குது, அதை போய் பார்க்காம அதை நாங்கள் பார்க்குறோமோ பார்க்கலையோ வேற யாராவது பார்த்துப்பாங்க. இதைத்தான் நாங்கள் பார்க்கணும். எங்களோட செல்வாக்குக்கு எதிராக யாராவது வளர்ந்து வந்தீங்கன்னா அதைத்தான் நாங்கள் போட்டு அமுக்குவோம். அதுதான் எங்களுக்கு முதன்மையான வேலையை தவிர இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு. கல்லூரியிலேயே பாருங்கள் மர்மமான முறையில் மாணவி இறந்துட்டாங்க. சேலத்தில் கலவரம் வெடிக்குது. கொள்கை தலைவருங்க இருக்கட்டும்ப்பா, கொள்கை தலைவர் ஒரு ஓரம் வந்துட்டு போட தப்பு கிடையாது. எங்களுக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது. சூர்யாவோட பேனரை ஒட்டக்கூடாது, எங்களுக்கு அதுதான் முக்கியம். உண்மையிலேயே அதற்கு தான் நேற்றைய தினம் முன்னுரிமை, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சூர்யா அவர்கள் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் ரத்த தான முகாம் நடத்தி பேனர்லாம் வைக்கிறாங்களோ அந்த பேனர்லாம் வைக்கக்கூடாதுன்னு அகற்றுவதில் மும்முரமாக இருந்திருக்காங்களே தவிர அவ்வளோ பெரிய கலவரம் நடந்துனுக்குது. அதை கண்டுக்கிறது யாருமே இல்லை. இந்த சட்டம் ஒழுங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த சட்டம் ஒழுங்கு யார் கட்டுப்பாட்டில் இருக்குங்க? எப்போவுமே பாருங்கள் முதல்வர் அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் அந்த சட்டம் ஒழுங்கு இருக்கும். போலீஸ் துறை முதல்வர் கையில் தான் இருக்கும். இன்றைக்கும் பாருங்கள் முதல்வர் கையில் தான் அந்த போலீஸ் துறை இருக்குது. இதற்கு முந்தைய ஆட்சியாளரை பார்த்து முதல்வர் அவர்கள் சரியில்லை என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதுன்னு சொன்ன அதே வார்த்தை இப்போ இருக்கிற முதல்வருக்கு பொருந்தும் இல்லைங்களா? அன்னைக்கு இருந்த முதல்வர் தான் சட்டம் ஒழுங்கை கெடுத்து விட்டார் என்று சொல்லும்போது அப்போ இன்றைக்கு இருக்கிற முதல்வரால் தான் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதுன்ட்டு எதிர்கட்சிங்க சொல்லுவாங்க இல்லைங்களா? இதற்கு முன்பாக இதை போன்ற சம்பவத்தை குறித்து இதே டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் எவ்வளோ கத்திருக்காரு,
எவ்வளவு கதை இருக்காரு, எல்லாத்துக்கும் காரணம் ஆட்சியாளர்கள் என்று. இன்றைக்கு அவரது ஆட்சியில் சர்வசாதாரணமாக அசால்ட்டாக நடந்துட்டு இருக்க நடக்கிற சம்பவத்துக்கும் நமக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத மாதிரி ரொம்ப அசால்ட்டாக கூலாக இருக்கிறாங்களேங்க. அப்போ இதற்கு முந்தைய ஆட்சியில் அக்கறை இருப்பதை போல இவ்வளவு சம்பவங்கள் நடக்குதே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு முதல்வரை பார்த்து கேட்டதெல்லாம் நடிப்பு தானே. அடுத்து ரொம்ப முக்கியமா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? அவங்க சொல்றது உண்மையா? அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? சத்தமா கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். எல்லாத்துக்கும் காரணம் நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்துக்கும் காரணம் முதல்வர் தான். இதற்கு முந்தைய ஆட்சியாளர் தான் எல்லா பழியையும் தூக்கி ஆட்சியாளர் மேலே போட்டதுக்கு அவதூறு தானே. உண்மையில் பெண்கள் பாதுகாப்பின் மீதோ தமிழ்நாட்டின் மீதோ தமிழ்நாட்டு மக்களின் மீதோ சட்டம் ஒழுங்கின் மீதோ அக்கறை இருப்பதை போல அன்றைக்கு அந்த கத்தணுமேங்க. இன்றைக்கு எல்லா துறையும் இப்போ உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, ஆட்சி அதிகாரம் அரசு உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு சம்பவங்கள் நடைபெறுவதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமே இல்லாத மாதிரி இருப்பதை பார்க்கும் பொழுது அப்போ இதுக்கு முன்னாடி பேசுறது எல்லாம் அரசியலுக்காகத்தானே, எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு காரணம் தானே. அந்த சீட்டில் வந்து நம்ம உட்கார்ந்தா போதும், அந்த டார்கெட்டை முடிச்சா போதும், அந்த டார்கெட்டுக்காக தானே. அப்படின்னு நாங்கள் கேட்கல பாஸ், நாங்கள் கேட்கல ப்ரோ. எதிர்கட்சி கேட்பாங்க இல்லைங்களா, மாற்றம்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கி ஆட்சியில் வந்து உட்கார்ந்து நீங்கள் கொடுத்த மாற்றம் என்னங்க? இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் பதில் சொல்லுவாங்க இதை போன்ற சம்பவத்தை குறித்து, பெரிய அளவில் பேசப்படும். ஆனால் இதே போன்ற சம்பவம் உங்களது ஆட்சியில் நடந்தால் அதை நாங்களும் கண்டுக்க மாட்டோம், யாராவது கண்டுக்கணும்னு நினச்சாலும் அதையும் விட்டு வைக்க மாட்டோம். எல்லாத்தையும் நார்மலைஸ் ஆக்கி இயல்பாக எடுத்துக்கணும். என்னப்பா கொலை நடந்து போச்சா, கொடூர கொலை நடக்கட்டும். பெண் காணாமல் போயிட்டாங்களா, போகட்டும். கல்லூரியிலே பாடி எடுக்கிறாங்களா, மாணவியோட பாடியை எடுக்கட்டும். கலவரம் வெடிக்கட்டும்பா. ஏன் பதறீங்க? பதறாதீங்க, கூலாக இருங்க, நார்மலாக இருங்க, பிபிலாம் ஏற்றிக்காதீங்க. நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் கண்டும் காணாமல் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், நார்மலைஸாக இருக்கணும். நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் இயல்பாக எடுத்துக்கொண்டு அந்த சம்பவத்தோட வாழ பழகிக்கணும். அப்போ இதுதான் மாற்றமாங்க. என்னப்பா அசால்ட்டாக கேட்குறீங்க, இதுதான் மாற்றம் மாட்டேன். இதுக்கு மேலே எப்படி மாற்றத்தை கொடுக்க முடியும்? ஒரு கிடையாது. நடக்கிற சம்பவத்துக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் பதில் சொல்லியிருந்தாங்க. இப்போ நடக்கிற சம்பவத்துக்கு எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஜஸ்ட் லைக் தட்டுன்னு பாஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்கு மேலே ஒரு மாற்றத்தை எப்படி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி காட்ட முடியும்? பேசக்கூடாது. ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்டு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறித்து, நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே ஜஸ்ட் லைக் தட்னு பாஸ் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போற இந்த புதுமையான மாற்றத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக தவறாம உங்க கருத்தில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.